PS மித்ரன் டைரக்ஷனில் தனுஷ் நடிக்க போகிறாரு. மைத்தாலஜிக்கல் அட்வென்ச்சர் ஃபிலிம் இது. கரீனா கபூர் இந்த படத்தில் ஹீரோயின் கேரக்டரில் நடிக்க பேச்சுவார்த்தை நடக்கிறதான். ப்ரீ ப்ரொடக்ஷன் நவம்பரில் தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். டெஸ்ட் ஷூட்டு நெக்ஸ்ட் இயர் ஜனவரியில். பிளாக் பஸ்டர் தனி ஒருவன் மற்றும் பொன்னியின் செல்வன் காம்போ இணையிறாங்க. கார்த்தி நடிக்கிறாரு. மோகன் ராஜா டைரக்ஷனில் த்ரிஷா ஹீரோயின் கேரக்டரில் நடிக்கிறாங்க. இப்போ பாதி மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு. இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக வெளியான ஜனநாயகன் படத்துக்கான 17 நாட்கள் வேர்ல்டு வைடு டோட்டல் கலெக்ஷன்ஸாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 139.25 கோடி வசூல் பண்ணியிருக்கு. தெலுங்கு ஸ்டேட்ஸில் 13 கோடி, கர்நாடகாவில் 30.50 கோடி, கேரளாவில் 16.95 கோடி, இந்தி மற்றும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 22.10 கோடி, ஓவர்சீஸில் 93 கோடி. டோட்டல் வேர்ல்டு வைடு கலெக்ஷனு 314.8 கோடி வசூல் பண்ணியிருக்கு. ஜனநாயகன் படம் 17 நாட்களில் வேர்ல்டு வைடு கலெக்ஷனு டோட்டலாக 143.65 கோடி ஷேர் கொடுத்துருக்கு. ஜனநாயகன் படம் ரிலீஸுக்கு முன்னாடி லீக் ஆனது. அது மட்டும் இல்லாத சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப தளபதி விஜய்னு ஒரு மனிதர் நடித்ததுனால அந்த பெரிய கலெக்ஷனு. இந்த வருஷத்துடைய ஹையஸ்ட் கலெக்ஷன் இந்த படம், இந்த ஜனநாயகன் படம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது.